தேசிய விருது பெற்ற கீர்த்தி சுரேசுக்கு வந்து அதே பிரச்சினை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. கீர்த்தி சுரேசை போன்று விஜயும் அந்த பிரச்சினையை அழகாக சமாளித்து வெற்றி காண்பார் என நம்பப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவரான விஜய் நடிப்பில் வெளியாகும் கடைசி படம் தளபதி 69. வினோத் இயக்கத்தில் இந்த படம் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி வருகின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான பகவந்த் கேசரியின் ரீமேக் என சொல்லப்படுகின்றது. பகவந்த் கேசரி ரீமேக்கிற்காகத்தான் வெயிட் போட்டிருக்கின்றார் விஜய் என கூறப்படுகின்றது. பகவந்த் கேசரி படத்தை பார்த்தவர்களோ அது விஜய்க்கு தேவையில்லாத வேலை, கடைசி படம் சூப்பர் பிளாப்பாக இருக்க போகின்றது. பாலகிருஷ்ணாவிற்கு ஒர்க் அவுட் ஆனது, ஆனால் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. விஜயால் பாலகிருஷ்ணா போன்று நடிக்க முடியாது. அப்படியே நடித்தாலும் தியேட்டருக்கு செல்பவர்கள் கிண்டல் செய்வார்கள். அவருக்கு எதற்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை என. மகேஷ் பாபுவின் படங்களை ரீமேக் செய்தார் ஓகே, ஆனால் பாலகிருஷ்ணா படம் விஜய்க்கு செட் ஆகாது என்கின்றார்கள். இது போன்று முடியாது, ஒர்க் அவுட் ஆகாது, செட் ஆகாது என்ற வார்த்தைகளை முன்பும் கூட கேட்டிருக்கின்றார் விஜய். அதையெல்லாம் காதில் வாங்கியும் வாங்காதது போன்று நடித்து வெற்றி கண்டார். என்ன பெரிய பாலகிருஷ்ணா படம், எங்க அண்ணனால் பாலையாவை விட சூப்பராக நடிக்க முடியும். படம் வரும்போது உங்களுக்கே தெரியும். அதுவரை ஓவராக பேச வேண்டாம் என்கின்றார்கள் விஜய் ரசிகர்கள். முன்னதாக நடிகர் திலகம் படத்தில் சாவித்திரிக்காக நடிகை கீர்த்தி சுரேஷை ஒப்பந்தம் செய்தார் இயக்குனர். ஆனால் அதை பார்த்தவர்களோ உலகத்தில் வேறு நடிகையே இல்லை என்று போயும் போயும் நடிக்க தெரியாத கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்கின்றார் இந்த இயக்குனர் என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். சாவித்ரி எங்கே, கீர்த்தி சுரேஷ் எங்கே, இந்த படம் ஓடவே ஓடாது என்றார்கள். நடிகை திலகம் படம் சூப்பர் ஹிட் ஆனது. மேலும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார் கீர்த்தி சுரேஷ். யார் யாரெல்லாம் கீர்த்தி சுரேஷை மோசமாக விமர்சித்தார்களோ அவர்களே படம் பார்த்து அசந்து போய் பாராட்டினார்கள். நடிகை திலகம் படத்தில் நடித்தபோது கீர்த்தி சுரேஷால் முடியாது, நடக்காது என விமர்சனம் எழுந்தது போன்று தற்போது விஜய்க்கும் நடக்கின்றது. கீர்த்தி சுரேஷை போன்றே தன்னுடைய நடிப்பால் விமர்சகர்களுக்கு பதிலளிப்பார் விஜய் என எதிர்பார்க்கப்படுகின்றது.